السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த வாரம் ஜும்ஆவுடைய பயான் அருமை நண்பர் சென்னை மாதவரம் மாற்றும் பள்ளியினுடைய தலைமை இமாம் அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கின்றார்கள். தங்களுடைய நிர்வாக பெருமக்களோடு நம்முடைய நிர்வாகத்தை நாடி ஊரை நாடி வந்திருப்பதன் காரணத்தினால் அவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக இந்த வார ஜும்ஆ பயான் அவர்கள் நிகழ்த்துவார்கள். மௌலானா மௌலவி ஜாகிர் ஹுசைன் வாக்கவி ஹதரத் அவர்கள் இந்த வாரம் ஜும்ஆ பயான் நிகழ்த்துவார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى عز وجل في محكم تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله مولانا العلي العليم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين وتاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هادي. பேரன்பாளன் பேரருளாளன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி வல்ல ரஹ்மானின் கிருபையும் சாந்தியும் இருளகநாதர் சையதுல் கௌனைன் அஹ்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழித்தொன்றை அயராது பின்பற்றிய அருமை உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், இறைநேசர்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், இஸ்லாமிய சொந்தங்கள், குறிப்பாக நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாசத்திற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த உம்மத்தார்களே, கண்ணியம் நிறைந்த ஜமாஅத்தார்களே, நிர்வாக பெருமக்களே, உலமாக்களே, நபியின் நேசமே இறை நேசம். இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள வஸ்து, அத்துணை படைப்புகள் எல்லாவற்றுக்கும் சொந்தமானவர்கள் எமது கண்ணிலும் உயிரினும் மேலான முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவன் ஒருவனை தன்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவாச காற்று. நம்முடைய சுவாசமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தேசம்தான். இதுதான் ஈமானுடைய அடித்தளம். ஒரு மனிதர் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவருக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த வாக்கியம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் உயிரினும் மேலாக மதிப்பதுதான். பெருமானாருடைய அன்பும் நேசமும் ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் அந்த மனிதர் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாக்கியசாலியா. இது நம்முடைய வரலாறு நமக்கு நிறைய சொல்லும். ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபுவத் வெளிப்பட்டதற்கு பிறகு பெருமானாருடைய அன்புக்காக அணிவகுத்து காத்தவர்கள் அரபியர்கள்.
நபியுடைய நேசத்திற்காக வேண்டி அணிவகுத்து நின்றவர்கள் உத்தரவு தோழர்கள். ஆம், அல்லாஹ் நமக்கு அவருடைய வட்டுருக்கமான விஷயங்களை நிறைய சொல்லித் தருவார். ஏன் நபியை நாம் விரும்ப வேண்டும்? நபிக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? எதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகம் உயிருக்கு மேலாக மதிக்கிறது? திருமறை சொல்கிறது, அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த அகில உலகத்திற்கு தன்னை இறைவனாக அல்லாஹ் முகப்படுத்துகிறார். வேறு இறைவன் இல்லை, வேறு தெய்வம் இல்லை, வேறு கடவுளின் உலகத்தில் இல்லை, அல்லாஹ் ஒருவன். அவனை மட்டுமே இந்த உலகத்தில் நாம் வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்ற சித்தாந்த நெறிமுறையை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அதே போன்று அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அவனுடைய ஹபீப், அவனுடைய உற்ற நேசர், இந்த உலகத்திற்குரிய மிகப்பெரிய உம்மத்துக்கு சொந்தக்காரர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லித் தருகின்ற பொழுது வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், தன்னை ரப்புல் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்கிறார். நான் இந்த உலகத்தினுடைய அதிபதி, இந்த உலகத்தை பரிபாலிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவன் நான் என்று அல்லாஹ் தன்னை புகழ்ந்து சொல்கிறார். அதே போன்று இந்த உலகத்துடைய அருள்கொடை என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். என்ன வித்தியாசம்? அல்லாஹ்வை வணங்குகிறோம், என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம். அல்லாஹ்வை வணங்குகிறோம், பெருமானாரை பிரியம் கொள்ளுகிறோம். ஆக இருவருடைய ஆட்சி தான் இந்த உலகம் இயங்குகிறது என்பதற்கு அல்லாஹ் அத்தாட்சியாக சொல்லி, பெருமானாரை நாம் எப்படியெல்லாம் நேசிக்க வேண்டும், அவர்கள் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்பதற்கு உயிரை விட மேலானவர் பெருமானார் என்று ஏன் சொல்லுகிறோம்? அன்புக்குரிய பெருமக்களே, ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை கால மக்கள், அவர்களெல்லாம் பெருமானாரை நேசிக்கக்கூடிய காலத்தை அல்லாஹ் சுழற்றி வரச் செய்தான். சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு கணம் சிந்திப்போம். இனத்தால் பிரிக்கப்பட்டவர், வகுப்பால் ஒதுக்கப்பட்டவர், நிறத்தால் தூரமாக்கப்பட்டவர், எல்லா விதத்திலையும் பின்தள்ளி நிற்கப்பட்ட அடிமையாக ஆக்கப்பட்ட சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கருவடித்து இஸ்லாத்தை தழுவியவுடன் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பதவி என்ன தெரியுமா? எந்த கஅபத்துல்லாஹ்விலே எவரும் நுழைய முடியாது என்ற நிலை இருந்ததோ, கீழ் ஜாதி மேல் ஜாதி என்ற பாகுபாடுகள் இருந்ததோ, அதே கஅபத்துல்லாஹ்வின் முகத்தின் மேல் ஏற்றிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்குலைக்க செய்தார்களே, சமத்துவ நிலையை கொண்டு வந்து தாழ்ந்தவன் என்ற நிலை இல்லை என்ற உயர்வை கொண்டு வந்தார்கள். ஹஸரத் பிலாலுக்கு கொடுத்தார்கள் அல்லவா? ஹஸரத் பிலால் உயர்ந்து காட்டப்பட்டார்கள் அல்லவா? ஆம், அதுதான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் பெறுவதால் உயர்வு நமக்கு கிடைக்கிறது. நம்ம ரசூலுல்லாஹ்வை பிரியப்பட்டா, ரசூலுல்லாஹ் மீது அன்பு வைத்தா, ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து உயர்ந்து போயிடும். நம்ம பிரிய வைக்கல, அவளை புகழவில்லை என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து குறைஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு சில பேர்கள் பெருமானாரை நோக்குவாங்க. இல்லை, அல்லாஹ் அழகு கூட சொல்லி தருகிறான், பெருமானாருடைய அந்தஸ்தும் உயர்வும் கண்ணியமும் உயர்த்தப்பட்டு விட்டது. பெருமானாரை நம்ம புகழ்வதில் அவர்களுக்கு எந்த புகழும் இல்லை. பெருமானாரை நேசிப்பதால், அவர்கள் மீது அன்பு செலுத்துவதால் நமக்கு கண்ணியம் கிடைக்கிறது. கோல்டு, தங்கத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க. தங்கத்தை எப்படி வேணாலும் செதுக்கலாம் இல்லையா? அழகிய முறையில் ஆபரணங்களாக நிறுத்தப்படும், வடிவமைக்கப்படுகிறது, செதுக்கி எடுக்கப்படுகிறது. தங்கம் தங்கம் தான். செயினாக செய்தாலும் சரி, நெக்லஸாக செய்தாலும் சரி, ஒட்டியானமாக செய்தாலும் சரி, அதற்கு பெயர் தங்கம் தானே. அதற்குள்ள கண்ணியம் இருக்குது அல்லவா? ஆனால் அந்த ஆபரணத்தை அணியக்கூடிய மனிதர்கள் அழகு வருகிறார்கள் அல்லவா? அவர் எப்படி அணிகிறாரோ, எந்த விதத்தில் அணிந்து கொள்கிறாரோ, அது அவரை அழகூட்டி காட்டுகிறது அல்லவா? அவர்களுக்கு மென்மேலும் அழகை மெருகூட்டுகிறது அல்லவா? அப்ப தங்கம் தான் அவரை அழகுபடுத்துகிறது. அதை அணிவதால் அவர் அழகு பெறுகிறார். அருமைக்குரியவர்களே, தங்கத்துக்கு அழகு இல்ல, அது அழகோடு தான் இருக்கிறது, அது உயர்வாகத்தான் இருக்கிறது. அணியக்கூடியவர் அழகு பெறுகிறார். ஆம், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை நாம் நேசிப்பதால் நாம் கண்ணியம் பெறுகிறோம், உயர்வு பெறுகிறோம், பெருமானாரை ஷஃபாத்தை பெறுகிறோம். இதுதானே உண்மை. இதுதான் உண்மை. பெருமானாரை ஏன் உயிருக்கு உயிராக நேசிக்க வேண்டும்? பெருமானாருடைய நேசம்தான் மனிதனுடைய சுவாசமாக இருக்க வேண்டும். உலகத்திலே எந்த சூழ்நிலையிலையும் ஒரு மனிதன் தன்னுடைய நிலைகளை மாற்றிக் கொள்வது இன்றளவில் இருக்கக்கூடிய விஷயம் தானே. தனக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது, சோதனைகள் வருகின்ற பொழுது எதை வேண்டுமானாலும் ஒரு மனிதன் இழந்து விட்டுவான். சரி, பரவாயில்லை, நான் பிறகு பார்த்துக் கொள்கிறேன், இப்போதைய பிரச்சனை தீர்ந்தால் போதும், இதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் என் பெருமானார் வார்த்தெடுத்த தோழர்கள் அல்லவா எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? சையதுனா உபைத் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, பெருமானாரை ஏற்றுக்கொண்டதற்காக, தீனுல் இஸ்லாமை தழுவியதற்காக சிறை பிடிக்கப்பட்டு தூக்கு மேடையில் நிறுத்தப்பட்டு சிறை கைதி மரணத்துடைய நேரத்திலே அவரிடத்திலே ஒரு அவகாசம் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நேரத்திலும் மரண கைதிக்கு சொல்லப்படும், உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கிறதா என்று. உலக நடைமுறையில் உள்ள சித்தாந்தம், உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கப்படும். அது மூணு செய்தா உபைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கேட்கப்படுகிறது. உடைய ஆசை என்னப்பா கடைசியா? இதுலாம் சொன்னாங்க, 2 ரக்காத் தொழணும், 2 ரக்காத் நான் தொழ வேண்டும், அதற்கு எனக்கு அவகாசம் கொடுங்கள் என்று சொல்கிறார். உத்தரவிடப்படுகிறது. உபைத் ரலியல்லாஹு தூக்கு மேடையில் இருந்து அகற்றப்பட்டு ஓரமாக 2 ரக்காத் தொழ கொடுத்தார்கள். மிக விரைவாக பயந்து போய் ரொம்ப நேரத்துக்கு தொழுகையாக்கி அந்த நேரத்தை கடத்த வேண்டும் என்ற ஆசை இல்லை, மிக விரைவாக 2 ரக்காத் தொழுகிறார்கள். தொழுகை முடித்ததற்கு பிறகு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் அளிக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். எங்கோ இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே சஹாபாக்களோடு குழுமி இருந்து உபதேசம் செய்கின்ற பொழுது வலைக்கும் அஸ்ஸலாம் யா உபைத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமொழி பகத்து விட்டு கண்ணீர் சொருக சொல்கிறார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். திடீரென பெருமானார் பதில் சலாம் உரைத்து விட்டு கண்ணீர் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உபைத் இப்பொழுது தூக்கு மேடைக்கு ஏற்றப்படுகிறார். தூக்கு மேடைக்கு ஏற்றப்படுகிறார். அவர் எனக்கு சலாம் சொல்லிவிட்டு செல்கிறார். அருமைக்குரியவர்களே, தன் உயிரை துச்சமாக மதித்து என் உயிரை விட மேலானவர் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நம்மளை போல் வாய் வார்த்தை அல்ல, தூக்கு மேடையில் இருந்து சொன்ன வார்த்தை உபைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அருமைக்குரியவர்களே, இதுதான் ஒரு மனிதனுடைய ஈமான். பெருமானாரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நேசம் உள்ள தூய்மையோடு இருக்க வேண்டும், எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. நம்ம நேசித்தா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? உலகத்துல ஒரு அதிகாரியை நேசித்தா நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும், ஏதாவது சலுகைகள் கிடைக்கும், இப்படித்தானே நம்ம நடைமுறையில் பழகி வைத்திருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தால் மறுமையுடைய ஷஃபாத் கிடைக்கிறது அல்லவா, மறுமையுடைய வெற்றி கிடைக்கிறது அல்லவா, சோழத்துடைய வழிகாட்டல் கிடைக்கிறது அல்லவா. அப்ப நபியை நேசிப்போம், பெருமானாரின் மீது அன்பை செல்வோம், அந்த அன்புக்கு பகரத்தை மறுமையில் அடைந்து கொள்வோம். உலகத்தை நாம் சொச்சமாக மதித்து வாழக்கூடிய தன்மை உள்ளத்தில் நாம் எழும்புகின்ற பொழுது ஒரு சிறந்த மூமின் என்பதற்கு அடையாளமாக இருக்கும். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், குல்லின் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நாங்கள் அல்லாஹ்வை தான் நேசிக்கிறோம், அல்லாஹ்வை தான் விரும்புகிறோம், அல்லாஹ்வை தான் வணங்குகிறோம். ரசூலை வணங்கவில்லை, நாங்கள் பெருமானாரை வணங்கவில்லை. பெருமானாரை நாங்கள் மதிக்குகிறோம், கண்ணியப்படுத்துகிறோம், உயர்வாக நினைக்கிறோம். வணக்கத்தை என்னுடைய ரப்பு அல்லாஹ்வுக்கு செலுத்துகிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறார், உனக்கு ஏன் பிரிய வேண்டுமா? நீ என்னை பிரியப்படுகிறாயா? என்னுடைய அன்பு உனக்கு வேண்டுமா? எனது ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பிரியப்படுங்கள் என்று சொல்கிறார். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்கிறான்? அவனுடைய நேசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனுக்கு பிரியமான ஒருவரை நாம் நேசிக்க வேண்டும். அவர்களை பிரியப்படுகின்ற பொழுது அல்லாஹ் நம் மீது அருள்மழை கொடுக்கிறான், நம்மை நேசிக்கிறான். திருக்குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், மனிதன் பெருமானாரை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறார். அல்லாஹ் ரசூல் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறார். நம்ம யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை.
அல்லாஹ் விதிக்கப்பட்ட கடமைகளில் இதுவும் ஒன்று. பெருமானாரை நேசிப்பதும் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவதும். ஆம் அன்பிற்குரிய மக்களே, பெருமானாரை நேசிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் அதை ஒருவன் மறுத்தால் அல்லாஹ்வை மறுத்ததாகாதா? அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்ததாக ஆகாதா? அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு முரணாக நடந்த குற்றம் மீது சுமத்தப்படாதா? உண்மைக்கு நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நாம் ரசூலை நேசிக்கிறோம். ரசூலுடைய நேசத்தால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கிறது. ஆம், அல்லாஹ் ரசூல் இந்த உலகத்திலே உயர்ந்தவர்களாக நமக்கு காட்சி தருகிறார்கள், சிறப்புக்குரியவர்களாக காட்சி தருகிறார்கள். அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ் இந்த உலகத்திலே எல்லாம் யாருக்கு ரசூலுல்லாஹ்? குறைஷி மக்களுக்கு மட்டும் சொந்தமானவர்களா? இல்லை மதீனாவாசிகள் அன்சாரி தோழர்களுக்கு மட்டும் சொந்தமானவர்களா? இல்லை ஹிஜ்ரத் சென்றார்களே, மிகப்பெரிய தியாகம் செய்து சொத்துக்களை எல்லாம் இழந்துவிட்டு முஹாஜிரீன்கள் அவர்களுக்கு மட்டும் சொந்தமானவர்களா? இல்லை இன்று நாமெல்லாம் பெருமானாருக்கு உணர்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு மட்டும் சொந்தமானவர்களா? அரசல்நாட்டை இல்லா ரஹ்மத்தல் ஆலமீன். அல்லாஹ் இப்படி சொல்லித்தரா இல்லையா? அகிலத்துக்கே சொந்தம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எந்த மார்க்கத்தை சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தம். எல்லோருக்கும் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டவர்கள். குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு நபி, மற்றவர்களுக்கு ரசூல் நபியாக இல்லையே. ஒட்டுமொத்த உலக மக்கள் அத்தனை பேர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். இன்னைக்கு அதனாலதான் சமய மக்கள் எல்லாம் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறுகளை, அவருடைய வருகையை பற்றி படித்துவிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி என்பதை உறுதிதம் செய்கிறார்கள். எல்லோரிடத்திலும் இந்த இஸ்லாம் இலகுவாக செல்வதற்கு காரணம் என்ன? பெருமானார் அவர்களை நேசித்த அந்த நேசத்தோடு யார் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அன்றைய காலத்தில் வாழ்ந்த மதீனாவுக்கும் மக்காவில் வாழ்ந்த யஹூதிகளும் குஃபார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹம்மது என்றுதான் அழைத்தார்கள். புகழோடு சொல்லிதான பெருமானாரை அழைத்தார்கள். அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டார்கள். எல்லா விஷயத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னோடியாக நிற்பவர்கள். ஆனால் நுபுவத்துடைய விஷயத்தில் மட்டும்தான் கருத்து வேறுபாடு இருந்தது. அந்த ஈகோ. ஏன் அவங்க குடும்பத்தில் மட்டும்தான் நபி வரணுமா? எங்க குடும்பத்தில் வரக்கூடாதா? இந்த மனிதர்கள் குடும்பத்தில் வரக்கூடாதா? இந்த ஈகோ தான் இருந்துச்சே தவிர தனிப்பட்ட முறையில் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொல்வதற்கோ அவர்கள் மீது குற்றம் சுமத்துவதற்கோ யாருக்கும் தகுதியும் இல்லை, அந்த வார்த்தைகளும் இல்லை. நிகழ்ந்தது நகர்வு, நிகழ்ச்சிகள் நிறைய உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நம்பிக்கையில் ஒரிஜினல் 100% மேலாக நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். பெருமானார் பொய் சொல்ல மாட்டார், முகமது ஏமாற்ற மாட்டார், மோசடி செய்ய மாட்டார். இது நுபுவத்துக்கு முன்னாடியே பெருமானார் மீது கொண்டிருந்த நம்பிக்கை மக்காவாசிகளிடத்தில் இருந்தது. இப்படி வாழ்ந்த மக்களுக்கு மத்தியில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு நபியாக, ஒரு தூய்மையான மனிதனாக சிறுபிராயத்திலே இருந்தே அவர்களை பக்குவப்படுத்தி தந்திருக்கிறார் என்று சொன்னார். அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு கிடைத்திருப்பது ரஹ்மத்துல் ஆலமீன் தானே. நமக்கு கிடைத்த ஒரு அருள் தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் அருளை இந்த உலகத்தில் நாம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், எப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். ஆம் அன்பிற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மனிதர். பெருமானாரை காணவில்லை, பெருமானாரோடு சேர்ந்திருக்கவில்லை, பெருமானாரை கண்டதில்லை, அவர்களை பற்றி அறிந்திருந்தவர் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அங்கி ஒன்றை கொடுத்து செய்தனா உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே இதை ஒரு மனிதர் அவரிடத்திலே இதை ஒப்படைக்க வேண்டும். ஒய்சுல் கமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இதை அவரிடத்திலே ஒப்படைக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். பெருமானாருடைய காலம் நடந்து விட்டது, கலீஃபாவுடைய காலம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த அங்கவத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஒய்சுல் கமீனை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட மகான் யார் என்று தேடி அழைக்கிறார். எல்லா இடத்துக்கும் தேடுறாங்க. ஹஜ்ஜிக்கு வர கூட்டத்தில் கேட்கிறாங்க, இதுல யார் ஒய்சுல் கமீன்? ஆம்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை பற்றி சொல்லிவிட்டால் அவர்களை பற்றி ஒரு ஆய்வு சஹாபாக்களிடத்தில் இருக்கும். அந்த மனிதரை அவ்வளவு பெரிய பெருமானாருடைய புகழுக்குரியவரா கண்டுபிடிக்கணும் அல்லவா? தேடி அழைக்கிறார்கள். பல மாதங்கள் கிடக்கிறது. இறுதியாக ஒரு இடத்தை கண்டறிந்து செல்கிறார்கள். அந்த ஊர் வாசிகளிடத்தில் கேட்கின்ற பொழுது சொல்கிறார், நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய மனிதரும் அல்லவர். சாதாரணமா அந்த பாலைவனத்தில் ஆடு மேய்க்கக்கூடிய ஒருவர் அந்த மரத்தை நிலைப்படுத்தி கிடப்பார். அவராக இருக்கலாம், சென்று வாருங்கள் என்று சொன்னார்கள். தோழர்கள் செல்கிறார்கள். பெருமானார் சொல்லப்பட்டவர் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். சென்று பார்க்கிறார்கள். சொன்ன அடையாளத்தை போன்ற அந்த மரத்தடியில் தன்னுடைய கரத்தை தலைக்கு துணையாக வைத்து சுடும் மன வெயிலிலே அவர் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்களை போய் தட்டி எழுப்பி சலாம் வைக்கிறார்கள். அவர்கள் பதில் சலாம் கூறிவிட்டு கேட்கிறார், மண் அந்தும், நீங்கள் எல்லாம் யாருன்னு கேட்டார். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள். கேட்டார், ரசூலுல்லாஹை பார்த்திருக்கீங்களா? ஆமா. ஸல்லல்லாஹு கூட இருந்தீங்களா? ஆமா. ஸல்லல்லாஹு கூட நீங்க உரையாடி இருக்கிறீங்களா? ஆமா. ஸல்லல்லாஹு கூடவே நாங்கள் இருந்தோம். அவர் கேட்டார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹது போர் ஒன்று நடந்ததல்லவா? ஆமா. அந்த உஹது போரிலே எதிராளியுடைய அன்பு ஒன்று பாய்ந்து பெருமானாருடைய பல் உடைந்ததல்லவா? ஆமா. வடிந்த உதயங்களை கரமேந்தி நாங்கள் குடித்தோம். பெருமானார் உதத்திலிருந்து வடிந்த அந்த ரத்தங்களை நாங்கள் கரமேந்தி குடித்தோம். பெருமானாரோடு இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவுதான் செஞ்சீங்களா? ஆம். பெருமானாருக்கு உடைக்கப்பட்ட பல் எதற்கு தெரியுமா என்று கேட்டார். பெருமானாருக்கு பல் உடைந்து விட்டது. உடைந்த பல் எந்த பல் என்று உங்களுக்கு தெரியுமா? வந்தவர்கள் திகைத்தார்கள். ஒய்சிலுக்கன் தன்னுடைய வாயை கொக்கை வாயாக திறந்து காட்டினார். அவருக்கு பற்கள் முழுவதும் பிடுங்கப்பட்டிருந்தது. அவர் சொல்லுகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹதிலே பல் உடைக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி கேள்விப்பட்டேன். ஒரு பல்லை பிடுங்கினேன். சந்தேகம் ஏற்பட்டது. உடைந்தது இந்த பல்லா வேற பல்லா என்று அடுத்த பல்லை பிடுங்கினேன். மறுபடியும் சந்தேகம் வந்தது. மீண்டும் ஒரு பல்லை பிடுங்கினேன். மறுபடியும் சந்தேகம் வந்தது. அனைத்து பற்களையும் பிடுங்கிக் கொண்டேன். பெருமானாருக்கு இல்லாத பல் எனக்கு இனி தேவையில்லை என்று நான் பிடுங்கிக் கொண்டேன். உங்களில் எத்தனை பேர்கள் பல்லை பிடுங்கினீர்கள் என்று விட்டார். அறிவிக்கிறீர்களே, நபியின் நேசம் என்றால் இப்படித்தான் வாழ்ந்தார்கள் தோழர்கள். பெருமானாரை நேசிக்க வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய எண்ணங்களிலும் ஒவ்வொரு விதமான தோட்டங்கள். அவருடைய எண்ணம் பிரகாரம் ரசூலை நேசித்தார்கள். அதுதான் உத்தம தோழர்கள். என் பெருமானார் பார்த்தெடுத்து தந்தவர்கள். அறிவிக்கிறீர்களே, அந்த உம்மத்திலே நாமும் ஒருவராக இருக்கிறோம் அல்லவா? அப்படி என்றால் எங்கள் கண்மணி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருள்ள வரைக்கும் உயிருக்கு மேலாக நேசிப்போம். இவ்வுலகம் வாழும் மறு உலகம் பெருமானாருக்காக நாங்கள் வாழ்வோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை நம் உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு வாழும் காலம் எல்லாம் நபியின் மீது அன்பு செலுத்தக்கூடிய நல்ல ஒரு உம்மத்தாக வாழ்வோம். மறுமையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய நல்ல மூமின்களாக வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து நலவுகளையும் அல்லாஹ் நல்லதாக்கி நம்முடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தி எல்லோருடைய ஆகத்துக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக என்று நல்ல நேரத்தில் பிரார்த்தித்து வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றியும் துவாவும் நடந்தது விடைபெறுகிறேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.